எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஜே ஊசோக்கும் டேமியன் பீஸுக்குமான வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி டேமியன் பீஸ் ஆளை சொல்கிறாரு, நீ உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளாக வரும்னு எனக்கு தெரியும்ப்பா. அதனால தான் அன்னைக்கே உன்னை ஜட்ஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் அதை நீ நிகார் அடிச்சிட்ட. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு நாள் பெரிய டேலண்டாக ரஸ்லர் வருவ, எங்கள் முன்னாடி எங்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு பொசிஷன் நிற்பேன்னு. அதே இடத்துல தான் நீ இப்போ இருக்கிற. இப்போ கூட நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ஃப்யூச்சரில் ஜட்ஜ்மெண்ட்டோடைய உதவி உனக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்ககிட்ட வெக்கப்படாமல் கேளு, உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன் உனக்கு ஏதாவது வேணும்னா கூட எங்கள்கிட்ட கேளு, நாங்கள் அதை தருவோம் அப்படிங்கிற மாதிரி டேமியன் பீஸ் ஜே ஊசோவை பார்த்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன்ஷிப் பார்க்க மோதுறதே உன் கெரியரில் பெரிய விஷயந்தான். அந்த வாய்ப்பை நானே தாரேன், எப்படி நான் தான் சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், இந்த வாய்ப்பு உனக்கு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கேட்டுட்டு இந்த ஜே ஊசோ சொல்கிறாரு, உண்மையை சொல்லணுன்னா உன்னை விட பெரிய டீமான பிளட் லைனே உதறிட்டு வந்தேன். உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டே எனக்கு பெருசாக தெரில, அதனால தான் உன் டீமில் ஜாயின் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் மாமி ரியா ரெப்ளே வேர்ல்ட் டைட்டில் வெக்கேட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அவங்க நல்லா இருக்காங்களா? இப்போது மாமி ரியா ரெப்ளே இல்லாதனால தான் நீ எவ்வி சாம்பியனாக இருந்துக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட்டோட லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க. ஒருவேளை ரியா ரெப்ளே இருந்தால் அவள் தான் லீடராக இருந்திருப்பா, நீ ஒரு செகண்டரி சாம்பியனாக இருப்பா ஆட்டோமேட்டிக்காக. இப்போது ஃபுல் ஃபோக்கஸும் உன் மேலே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் மாமி ரியா ரெப்ளே இல்லை. போன வாரம் முந்தின வாரம்லாம் யோசிச்சுப்பார், நீ சாம்பியனாக இருந்தாலும் ஃபுல் ஃபோக்கஸும் ரியா ரெப்ளே மேலே தானே இருந்தது. ரியா ரெப்ளே இல்லை, அதனால தான் உனக்கு இந்த மரியாதை. ஒரு வேளை ரியா ரெப்ளே இருந்திருந்தா இந்த இடத்துல நீ சாம்பியனாக இருந்தும் ஒரு செகண்டரி லெவலில் தான் இருந்திருப்ப. அது உண்மை தானே? கவலைப்படாத, இது ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு. இதை நான் பேக்லாஷில் உங்ககிட்ட இருந்து பிடிங்கிறேன், சரியா அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ இன்றைக்கி ராவில் பேசியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேக்லாஷில் அஃபிஷியலி வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சும் இருக்குது.